பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள். அதை குறித்து இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 56 சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த நாட்களில் பயப்படாத மனிதர்களே கிடையாது. ஒரு விசை தமிழகத்தில் பிரபலமான ஒரு தேவ மனிதனை குறித்து கேள்விப்பட்டேன். சிங்கப்பூர் ஊழியத்துக்கு சென்று விட்டு அவர் மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கும் போது சிறுபிள்ளையை போல அழுதார் என்று கேள்விப்பட்டேன். ஏனென்று சொன்னால் அவருடைய கால் முட்டிக்குள்ள அத்தனையாக ஒரு வேதனை, வலி. அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாதவராக சிறுபிள்ளையை போல அழுதார் என்று அவரோடு கூட இருந்த உடன் ஊழியர் என்னிடத்துல சொன்னார். யோசித்து பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் பலவீனம் வந்தா மனசுடைந்து போய்விடுகிறோம், மனம் சஞ்சலித்து போய்விடுகிறோம். அதே இது தேவ ஊழியர்களுக்கு, பிரபலமானவர்களுக்கெல்லாம் என்ன பாடு வந்தாலும் தாங்கிக் கொள்ளுவாங்க நினைக்கிறோம். கிடையாது. யாரா இருந்தாலும் மனிதன் தான், அதை மறந்துடாதீங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு விசேஷித்த தேவ தைரியம் காணப்படும். அதை நம்ம மறந்துடவே கூடாது. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற தைரியம் தான் அவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்களை கடந்து போகிறதுக்கும் சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் புரட்டி போடுகிறதுக்கும் காரணமா இருக்கிறது. அதை குறித்து இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அறியாம இருந்தா நமது வாழ்க்கையில சஞ்சலத்தாலே வாழ்க்கை கரைந்து போயிடும். அவர் சொல்றாரு, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள தேவ தைரியத்தை கொண்டு வருகிறது தேவனுடைய வார்த்தை. கடந்த வருஷத்துல கொஞ்சம் சரீரத்துல ஒரு ஒரு பலவீனம், கொஞ்சம் சுகர் பலவீனத்துல நான் சங்கடப்பட்டு இருக்கிறேன். மனசுல போராட்டம், சரீரத்துல போராட்டம், பலவீனம், ஒரு அமைதல் இல்லாத சூழ்நிலை ஒரு வார காலமா என்னை சங்கடப்படுத்திட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஊழியங்கள் கிருபையா நடந்து கொண்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் பலவீனத்தை நிமித்தமா மனதில் ஒரு ஆறுதல் இல்லாமல் அங்கலாய்த்துட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு 2 நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படியே அங்கலாய்த்து ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, என்ன சொல்லுகிறேன்? இந்த பலவீனத்தை குறித்து நான் கவலைப்படுகிறேன். இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ளுகிறது போல காணப்படுகிறது. அது நிமித்தம் நான் சோர்ந்து போகிறேன். ஒரு 2 நாட்கள் தேவ சமூகத்தில் அங்கலாய்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 3வது நாள் ஒரு வீட்டு ஜெப கூட்டம். அந்த வீட்டு ஜெப கூட்டத்தில் நான் போய் கலந்து கொள்கிறேன். எங்கள் ஃபெல்லோஷிப்பை சேர்ந்த ஒரு ஆசிரியர் அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறார். தேவ செய்தியை கொடுக்க அவர் சொல்றாரு, இந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தருக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவைப்படுது. அதனால செய்திக்கு முன்பதாக ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்றாரு. ஆகவே யாருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகிற இடத்துலலாம் நான் உன் கூட இருப்பேன். மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றான்னு சொன்னார். அந்த வார்த்தையை அந்த தேவ மனுஷன் சொன்ன உடனே என் மேல ஒரு அப்படி விசுவாச அக்னி, ஒரு தேவ பிரசன்னம் உளுந்து என் இருதயம் பூரித்தது. தேர் இஸ் a darkness. ஒரு தேவ தைரியம், ஒரு தேவ சமாதானம், ஒரு புதுபலனை நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு எதை குறித்தும் கவலைப்படலை. அல்லேலூயா. சந்தோஷமாயிருக்க, சமாதானமாயிருக்க, தைரியமாயிருக்க கர்த்தர் கிருபை தந்தார். எதுக்காக நான் சொல்றேன்னா, தேவனுடைய வார்த்தையை நான் புகழுவேன். நல்லா கவனிக்கணும். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். உங்களையும் என்னையும் வாழ வைப்பது தேவனுடைய வார்த்தை. நீங்க நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், ஜெபம் பண்ணீங்களா? ஆமாம். பைபிள் வாசித்தீங்களா? இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிக்க மாட்டோம். நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோம். ஒரு நேரம் சாப்பிடலன்னா உங்களை பாதிக்காது. 2 நேரம் சாப்பிடலைன்னா கொஞ்சம் டயர்டாகும், தலைச்சுத்து வரும். 3 நேரமும் நீங்கள் சாப்பிடலைன்னா கண்டிப்பாக மயங்கி விழுந்துருவீங்க. இந்த வேதம் தான் உங்கள் ஆத்மாவுக்கு ஆகாரம். இந்த வேதம் தான் ஆவிக்குரிய போஜனம். இது இல்லாம ஒருத்தராலும் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது.
தயவு செய்து அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க, அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, நான் பயப்படேன். அப்போ தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கோ அங்கே பயம் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் பயமற்று சந்தோஷமாக வாழணும்னா வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆசீர்வதிக்கிறப்பா. அன்புக்கும் இரக்கத்துக்கும் கிருபைக்கும் பாத்திரரே, உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் உமது வார்த்தை என்கிற மன்னாவை கொண்டு நீர் அவர்களை போஷித்து நடத்த, அதிநிமித்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட உமது கிருபையின் கரத்தில் தருகிறேன். நன்மையால் நிரப்பு. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.